விரயங்கள், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விரயங்கள், அது சுப விரயம்னு எடுத்துக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அது சுபமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கான பிரயாணங்களாக அமையும். சில நேரங்களில் மற்ற ஒரு சுப காரியங்கள் நடப்பதற்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு செலவோ இல்லை ஒரு தர்மம் கைங்கரியங்களாகவோ இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு புண்ணியத்தையும் மன நிறைவையும் தேடித்தரக்கூடிய அளவில் அந்த சமாச்சாரங்கள் அமைவதால் மனதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய புகழ் கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். ரொம்ப ஒரு சாதகமான பலன்கள். எந்த ஒரு இடத்திலும் நல்ல வரவேற்பை பெறுவீர்கள். ஒரு மதிப்பு, கௌரவம் இதெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய அளவில் நல்ல தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனதுக்கு இனிய சம்பவங்கள், இணக்கமான சூழ்நிலை, சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது, திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பேசி முடிவாவது போன்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு சோதனைகளும் பின்னடைவுகளும் மனக்கசப்புகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் தெய்வ வழிபாடு என்பது ரொம்ப அவசியம். எதிலையுமே ஓரளவுக்கு எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு ஆதாயத்தோடு அதில் ஈடுபடுவீங்க. இதனால நமக்கு என்ன லாபம், என்ன பண வரவு போன்ற விஷயங்களில் உங்கள் மனம் ஈடுபடும். அதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி நீங்கள் ஈடுபட்டு அந்த செயல்பாடுகளை செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல தனவரவு வருவதற்கும், நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்பது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அளவிலும் இந்த தினம் ஒரு ஆக்கப்பூர்வமான தினமாக உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுபமான பலன்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம், சந்தோஷம் எல்லாத்தையும் தரக்கூடிய தினமாக அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி என்பது சற்று கடுமையான முயற்சியாக இருக்கும். இந்த டீம் ஒர்க்கும்பாங்க, அப்படி இல்லாமல் தனிப்பட்டு நீங்கள் செயல்பாடுகளை எடுத்துக்கொள்வீர்கள். அப்படி எடுக்கும் பொழுது மனசில் திடீர்னு சில தொய்வுகள், இது நடக்குமா நடக்காதா, நம்ம செய்கிறது சரியா தப்பா, அது தேவையில்லாத ஒரு விஷயம். எப்போ நீங்கள் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு வள்ளுவர் சொற்படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய திறமைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பாராட்டுகளும் வெற்றிகளும் மிக பிரமாதமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையான போட்டிக்கு பின் வெற்றி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில உயர்ந்த விஷயங்களை பற்றிய சிந்தனைகள், மோட்சத்தை பற்றிய, அதாவது மோட்சத்துக்கு போனோம்னா எப்படி ஒரு மனுஷனுக்கு உயரிய சிந்தனை எல்லாம் வேணுமோ அது போன்ற ஒரு உயர்வான சில சிந்தனைகள், சில முக்கிய நல்ல பேச்சுக்களை கேட்பது, சங்கமம், நல்லவர்களுடைய ஒரு சங்கமம், இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய, பெரியவர்களுடைய ஆசையை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாக இது விளங்குவதால் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் மன நிறைவோடும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய வகையில் இந்த தினம் உங்களுக்கு அமையும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பகையெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நெறிமுறை, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு திசை தெரிவது, டைரக்ஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் புதிய சிந்தனைகள், புதிய விஷயங்களை பற்றிய அறிவு, இதையெல்லாம் பெறக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமமாக இருப்பதால் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் உங்களை பற்றி தவறாக மக்கள் எண்ண வேண்டி வரலாம். அதனால நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்லேயே எப்படின்னா, நாமும் இந்த உலகத்தில் மற்றவர்களோடு வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டுமே தவிர, நான் தனிப்பட்டவன், நான் உயர்ந்தவன், ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தை, அது போன்ற ஒரு தன்மையில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவோடு விளங்குகிறீர்களோ அத்தனைக்கு அத்தனை புகழும் பெருமையும் உங்களை வந்து சேரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். எல்லோரும் விரும்பும்படியான நல்ல செயல்களை செய்வீர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இருந்தாலும் சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். உங்களுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான நிகழ்வுகள், குறிப்பாக திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இது அமையும். நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும், சுப நிகழ்வுகள். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். ரொட்டீன் லைஃபும்பாங்க, தினப்படி வாழ்க்கையை சந்திப்பதிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக இது அமையும். எல்லாராலும் பாராட்டப்படுவீர்கள், விரும்பப்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வெளிநாடு தொடர்பு மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஈடுபடும் பொழுது சில புதிய எண்ணங்கள், சிந்தனைகளை பற்றிய பேச்சுக்கள், அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, உங்களுடைய தனித்திறமை பளிச்சிடுதல், உங்களுடைய புகழ் ஓங்குதல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தெய்வ அனுகூலம் என்பது ரொம்பவும் அற்புதமாக அமையும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றிகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்கள், பெரிய சமாச்சாரங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் இதெல்லாம் ஏற்படுகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்கவலைகள் எல்லாம் மறையும். நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் திறமை என்பது வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை பெறுவீர்கள்.
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது உங்களுக்கு வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் மறைவதற்கான ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படும். சந்தோஷத்தை நிச்சயமாக உங்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், அதெல்லாம் மறைந்து ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் தரக்கூடிய ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கோபத்தையும் அவசரத்தன்மையையும் புத்தியையும் கைவிட வேண்டும். நிதானமாக யோசித்து பொறுமையாக செயல்படும் பொழுது உங்களுடைய நல்ல தன்மை வெளிப்பட்டு அதனால் நீங்கள் நல்ல பெயரை வாங்குவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வண்டி வாகனங்களை வாங்குவதற்கோ இல்ல சுபமான சில விஷயங்களை பற்றி பேசுவதற்கோ இல்ல புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு திட்டங்களை தீட்டுவதற்கோ அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு எல்லாவற்றுக்குமே உகந்த நாள். அதனால நல்ல முன்னேற்றமான ஒரு சிந்தனையும் முன்னேற்றத்தை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களும் இணக்கமான சூழல்களும் இருக்கும். பூராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஒரு தனித்தன்மை பளிச்சிடும். ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான சூழல்கள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடன் செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். அப்படி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்கள் தொழில் சார்ந்ததாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலையும் வெற்றியும் ஏற்படும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் விக்னேஸ்வரரை வணங்கி இந்த தினத்தை தொடங்கும் பொழுது பல நன்மைகள் உங்களுக்காக ஏற்படும். தடைகள் எல்லாம் நீங்கி நன்மையை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன அமைதியோடும் பொறுமையோடும் செயல்பட நன்மைகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காலுக்கு நல்ல அற்புதமான பலன்கள், சில புதிய எண்ணங்கள் உருவாவது, தெய்வ அனுகூலம், பல முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான தினமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல தன வரவுகளை தரக்கூடிய தினம். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பயனளிப்பதாகவும் ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை உடையதாகவும் சிறப்பாகவும் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இனிய மாற்றங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசுல சில மனக்லேசங்கள் ஏற்படும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயலாற்ற வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்ம சிந்தனையோட தான் நீங்க செயல்படுவீங்க. உலக நோக்கு, பரந்த நோக்கு, இது மாதிரியான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளால் பல பேருக்கும் நன்மைகள் ஏற்படும். சந்தோஷங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு தருவீர்கள். உங்கள் மனசுல சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நீரில் மீன் எழுதால் யார் அறிவாருமாங்க, அது மாதிரி வெளியில யாருக்கும் தெரியாம போயிடும். அது போன்ற ஒரு தன்மை உடையவர் நீங்கள். உங்களுக்கு ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்வதாலும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதாலும் இது ஒரு நல்ல தினமாகத்தான் உங்களுக்கு அமையும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட நல்ல வெற்றிகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் நீங்கி நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய, சந்தோஷங்களை எல்லாம் பெறக்கூடிய தினமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொறுமையும் நிதானத்தோடும் தான் நீங்கள் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய நல்ல சிந்தனையும் எண்ணமும் மாபெரும் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும்.